ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பூ போல் சாஃப்டான கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆறின பிறகும் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரம் ஹீட்டானது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் 1 ஸ்பூன் எள்ளு நான் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வச்சுருக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய்க்கு பதிலாக நம்ம சிறுபருப்பு கூட வறுத்து எடுத்துக்கிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டோன்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 1 கப் மாவு எடுத்தோன்னா அதே கப்பில் அதே அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வறுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ கடையில் நம்ம கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு வாங்கினோம் அப்படின்னா அதை வறுக்க தேவையில்லை, டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு வந்து தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் மாவு போடணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவையும் சேர்த்துட்டேன். இப்போ பச்சரிசி மாவு நல்லா அதில் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் எள்ளும் இதனோடய சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சமாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் துருவெல்லாம் சேர்க்கலை அப்படின்னா வெள்ளை தண்ணி கொதிக்கும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது. இந்த டைமில் ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரை வேக வச்சா போதும். நல்லா சூப்பராக நமக்கு வெந்துடும். ஆறின பிறகும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வேக வச்சிட வேண்டியதான். தண்ணி நல்லா சூடாகிட்டு உள்ளே வச்சுட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை வந்து வெந்து ரெடியாக இருக்குது. இதே அளவில் செஞ்சோம்னா இனிப்பு அப்புறம் அந்த தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.